வெல்கம் பேக் வியூவர்ஸ். நாம டிஎன்பிஎஸ்சி அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பாட்னி, சுவாலஜி மற்றும் பயாலஜி சம்பந்தமா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்கக்கூடிய ஒன்வர்ட்ஸும் அந்த ஒன்வர்ட்ஸ்க்குரிய சரியான ஆன்சர்ஸும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஹெச் வேல்யூ ஆஃப் பிளட் இஸ், அதாவது பிளட்டோட பிஹெச் வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்மளோட கொஸ்டின். முதல்ல நம்ம பிஹெச் வேல்யூனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு லிக்விட் கண்டென்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த லிக்விட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ராக்சில் அயனிகளோட செறிவு, அயன்ஸோட கான்சன்ட்ரேஷன் தான் நம்ம பிஹெச் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். ஸோ கீழே இப்போ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 5.5 to 7.5, ஆப்ஷன் பில 4.5 to 5.5, அண்ட் ஆப்ஷன் சில 7.3 to 7.5, அண்ட் ஆப்ஷன் டில 4.0 to 4.4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குரிய சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ இருக்குல்ல, 5.5 to 7.5. இந்த ரேஞ்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னா அசிடிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிஹெச் வேல்யூவே ரெண்டா பிரிச்சிருப்பாங்க, ஒன்னது அசிடிக், இன்னொன்று பேஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ 5.5 to 7.5 இருக்கிறத நம்ம வந்து அசிடிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய 4.5 to 5.5 என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் அசிடிக் அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ பிஹெச்சோட இதுல அசிடிக் வேல்யூ. ஸோ ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய 7.3 to 7.5 தான் நார்மலா இருக்கக்கூடிய பிளட்டோட பிஹெச் வேல்யூ, அதாவது ரொம்ப அசிடிக்காவும் இல்லாம பேஸாவும் இல்லாம நியூட்ரலா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாக்டா பிஹெச் வேல்யூ ஆஃப் பிளட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய 7.3 to 7.5 இதுதான் இதுக்குரிய சரியான ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்குள்ள நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.